வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற கதையில் கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க பசங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். இப்போ இருக்க குட்டீஸுங்களாம் ரொம்ப அறிவாக இருக்குதுங்க. அதுக்கிட்ட ஜாக்கிரதையாக நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூலில் அப்போ தான் புதுசாக ஒரு சார் வந்து சேர்ந்துருக்கிறார். ஜுவாலஜிக்கல் ஸ்டாஃப். அவர் ஒரு பறவையை பிடிச்சிட்டு வந்து அங்கே இருக்க பையன்கிட்ட கேட்குறாரு, இதோட காலை பார்த்து இது என்ன பறவைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. மீதியெல்லாம் துணி போட்டு மூடிட்டாரு. காலை மட்டும் காமிக்கிறாரு, என்ன பறவைன்னு பார்த்து சொல்லுன்னு. அவன் பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தெரியலிங்கிற, இவ்வளோ பெரிய பையனை மாடு மாதிரி வளர்ந்துருக்குற, தெரியலின்னு சொல்லி சொல்கிற, உன்னையில எதுக்கு ஸ்கூலில் வந்து சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் சொன்னானாமா, சார் நீங்கள் என் காலை பார்த்து என் பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு. சொல்ல முடியுமா? அந்த சார் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு குறும்பு பையன் வீட்டில் அவனுக்கு போர் அடிச்சிருக்குது. என்ன பண்ணியிருக்கான், ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த ஃபோனில் இருக்கவங்க எடுத்து ஹலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் குட்டி பையன் இல்லையா, இவன்ட்டு ஹலோ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஏத்தாடி பேசுகிறவருக்கு தெரிஞ்சிச்சு குட்டி பையனோட வாய்ஸ்ன்னு. இருக்குது, எதுக்கு கேட்குற அப்படின்னாராமா. உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பத்திரமா தான் பார்த்துக்குறோம், எதுக்கு ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த குட்டி பையன் பத்திரமா பார்த்துக்குங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னானாமா. இவர் டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுட்டார். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த பையன் அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். ஹலோ அப்படின்ட்டுருக்கான். அவரு ஹலோ அப்படின்ட்டுருக்காரு. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் போன தடவை இதே கேள்வி தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்ட்டுருக்கார். உடனே நான் தான் சொன்னேன்னு இல்லைங்களா, பத்திரமா பார்த்துக்குங்க ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல, வச்சிட்டார். அப்புறம் இன்னொரு இடத்துல கோயிலுக்கு போயிருக்கோம். கோயிலில் க்யூ நின்றுட்டு இருந்திருக்குது. அப்போது ஒரு சின்ன பையன், ஒரு 15-16 வயசு பையனும் நின்றுட்டு இருந்திருக்கிறான். முன்னாடி நினைக்கிறவங்க எல்லாம் உண்டியெல்லாம் காசு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இவனை வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறான். அப்போ ஒருத்தருக்கு முன்னாடி நின்னவர் ஒரு கிழிஞ்ச 10 ரூபா நோட்டை உண்டியலில் போட்டிருக்கிறாரு. அது ஒரே பெருமையாக எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி எடுத்து காட்டி போட்டிருக்கிறாரு. எல்லோரும் பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சு நின்றுட்டாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2000 ரூபா நோட்டை எடுத்து அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தவர்கிட்ட கொடுத்துருக்குறான். முன்னாடி நின்றுட்டு ஒரே ஆச்சரியம். அடேங்கப்பா, இந்த குட்டி பையனுக்கு தான் சாமி மேலே எவ்வளோ பக்தி. 2000 ரூபா உண்டியில் போட சொல்கிறான், இவனுக்கு எட்டலை, அதனால தான் நம்மகிட்ட கொடுத்து போட சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபா வாங்கிட்டு ஒரே அவருக்கு பெருமை. 10 ரூபா நோட்டை கொடுத்தவனே வந்து அவ்வளோ உண்டியில் போட்டவனே அப்படி பெருமையாக போட்டுட்டு போகிறான். 2000 ரூபா வச்சுட்டு இவன் போடாமல் நம்மகிட்ட கொடுத்து போட சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டத்தில் எட்டி அந்த உண்டியில் அந்த 2000 ரூபாய் போட்டுறாரு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஒருத்தர் அடுத்தடுத்து தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேரும் வெளியில் வர்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. தம்பி, படிக்கிற வயசில் உனக்கு என்ன சாமி மேலே இத்தனை பக்தி அப்படின்னு கேட்குறாப்படி. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இந்த வயசில் பாரு 2000 ரூபா கொண்டு வந்து உண்டியலில் போடுறேன்னா உனக்கு சாமி மேலே எத்தனை பக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே இந்த பையன் சொன்னான், நம்ம சார் அது நான் கொண்டு வந்த 2000 இல்லை, நீங்கள் பேக்கெட்லேருந்து கச்சீஃப் எடுக்கிறப்போ உங்கள் பேக்கெட்டில் இருந்த 2000 கீழே விழுந்துருச்சு, அதை தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். நான் கூட நினச்சேன் பரவாயில்லையே ஒரு 2000 உண்டியலில் போகிறான்னு நினச்சி நான் கூட சந்தோஷப்பட்டேங்க சார் உங்களை பார்த்து அப்படின்னா. கேட்டவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த குட்டி குட்டி கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கதை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை கேட்குறதுக்கு வயசு இல்லை, எந்த வயசில் வேணாலும் கதை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கதை கேட்டுகிட்டே இருங்க. ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்.